தளபதியின் மாஸ்டர் பிளான். தாவேகா நிர்வாகிகளுடன் விஜய் நடத்திய திடீர் ஆலோசனை 2026க்கான அடித்தளமா? தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த துடிக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தற்போது தனது கட்சி நிர்வாகிகளுடன் ஒரு மிக முக்கிய ஆலோசனையை நடத்தியுள்ளார். மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளிவருவதற்கு முன்னரே கள நிலவரம் யாருக்கு சாதகமாக இருக்கிறது மற்றும் ஒட்டுமொத்த தமிழக மக்களின் மனநிலை என்ன என்பதை துல்லியமாக தெரிந்து கொள்ளவே இந்த திடீர் சந்திப்பு நடந்துள்ளதாக கூறப்படுகிறது. இது வெறும் சாதாரண ஆலோசனை கூட்டம் கிடையாது. 2026க்கான ஒரு மெகா மாஸ்டர் பிளானின் தொடக்கம் என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். இந்த கூட்டத்தில் தேர்தல் களத்தில் திமுக, அதிமுக மற்றும் பாஜக தலைமையிலான அணிகளுக்கு விழுந்த வாக்குகளின் சதவிகிதம் குறித்து மிக விரிவாக விவாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக புதிதாக கட்சி ஆரம்பித்துள்ள தாவேகாவிற்கு எந்தெந்த மண்டலங்களில் அதிக ஆதரவு இருக்கிறது, இளைஞர்கள் மற்றும் பெண்கள் மத்தியில் விஜயின் அரசியல் வருகை என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது போன்ற பல விவரங்கள் மாவட்ட வாரியாக ரிப்போர்ட் கேட்கப்பட்டுள்ளது. நடுநிலை வாக்காளர்கள் யாருக்கு வாக்களித்துள்ளார்கள், அவர்கள் விஜயை ஒரு மாற்றமாக பார்க்கிறார்களா என்பதுதான் இந்த மீட்டிங்கின் முக்கிய ஹைலைட். மற்ற கட்சிகளின் வெற்றி வாய்ப்பு மற்றும் பின்னடைவுகள் குறித்து அலசி ஆராய்ந்த விஜய் தனது கட்சியின் அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான முக்கிய உத்தரவுகளையும் பிறப்பித்துள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக பூத் கமிட்டி அமைப்பது முதல் உறுப்பினர் சேர்க்கையை தீவிரப்படுத்துவது வரை பல அதிரடி முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. அரசியல் களத்தில் மற்ற தலைவர்கள் தேர்தல் முடிவுகளுக்காக காத்திருக்கும் வேளையில் விஜய் முன்கூட்டியே தனது காய்களை நகர்த்த தொடங்கியுள்ளார். இது மற்ற அரசியல் கட்சிகளுக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையாகவே பார்க்கப்படுகிறது. தனது ரசிகர் மன்றங்களை மக்கள் இயக்கமாக மாற்றி இப்போது அதனை ஒரு அரசியல் கட்சியாக நிலைநிறுத்த விஜய் போட்டுள்ள இந்த மாஸ்டர் பிளான் நிச்சயம் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது சந்தேகமில்லை. இந்த தாக்கம் கண்டிப்பாக ஆட்சி மாற்றமாக இருக்கும் என்பதே விஜய் ரசிகர்களும் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களும் விரும்பும் விஷயமாக இருக்கிறது. அரசியல் வட்டாரத்தை அதிர வைத்துள்ள இந்த ஆலோசனை கூட்டம் தமிழக அரசியலில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைத்துள்ளது. தளபதி விஜயின் இந்த அதிரடி அரசியல் பாய்ச்சல் மற்ற கட்சிகளின் தூக்கத்தை கெடுத்துள்ளது. 2026இல் கோட்டையை நோக்கி விஜய் எடுக்கும் இந்த ஒவ்வொரு அடியும் தமிழக அரசியலில் என்ன மாதிரியான மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தளபதி விஜயின் இந்த அரசியல் நகர்வை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான பொலிட்டிக்கல் அப்டேட்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஸ்கிரீன் டிஎன் சேனலை ஃபாலோ பண்ணுங்க.